இதற்கு ஆதாரமா நம்ம சொல்லணும்னு சொன்னா, நம்ம பத்ரிநாத் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த பத்ரிநாத் என்பது அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிக உயர்ந்த, அதாவது உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் மிக அபரிமிதமான ஒரு சாநித்தியம் பெற்ற இடமாக அந்த பத்ரிநாத்தை சொல்கிறார்கள். அது என்ன, பத்ரிநாத்தினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஸ்தல புராணத்தை பார்த்தாலே தெரியும். ஆதியில் அந்த பகவான் மகாவிஷ்ணு வேதங்களை தோற்றுவித்து அவரே ஆதி குருவாகி நர நாராயணனாக எழுந்தருளி இங்கே இந்த உலகத்திற்கு அந்த வேதங்களை உபதேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நர நாராயணனாக உருவெடுத்து அங்கே வந்து தவம் செய்தாராம். அவர் தவம் செய்யும் பொழுது மகாலட்சுமியானவள் அந்த பதரி மரமாக, அதாவது ஒரு இலந்தை மரமாக எழுந்து நின்று அவருக்கு நிழலை தந்து உதவினாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்தல புராணம் என்பது சொல்லும். ஆக அதனாலதான் அந்த இடத்திற்கு பேரே பத்ரிநாத் என்றே பெயர் அல்லவா? அப்படி நம்ம மெடிக்கலி நம்ம வந்து பார்த்தோம்னா கூட, நீங்க இலந்தை பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இலந்தை பழம் என்பதே முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதாவது இதயத்திலே இருக்கக்கூடிய அடைப்புகளை கூட நீக்குகின்ற தன்மை பெற்றதுன்னு சொல்றா. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்றா. நிறைய, அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த இலந்தை பழத்திற்கு உண்டு. ஆங்காங்கே எங்க இந்த பிளாக்கேஜ்லாம் இருக்கோ, உடம்புல எங்கெங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ அந்த அடைப்புகள் அத்தனையும் நீக்கக்கூடிய திறன் என்பது இந்த இலந்தை பழத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றார்.